குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம ப்ரீவியஸா பேஷண்டோட சைக்கலாஜிக்கல் இன்னர் ஏஜ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஊன் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் ஓல்ட் ஏஜ் வரைக்குமே நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இன்னர் ஏஜ் மட்டும் தெரிஞ்சு நம்ம டைரக்டா பேஷண்ட்க்கு மெடிசின்ஸ் கொடுக்க முடியுமானா முடியாது. பிகாஸ் 6 சப் கிளாஸஸ் இருக்கு. அந்த 6 சப் கிளாஸஸ்ல பேஷண்ட் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அது தெரியணும்னா ஈகோ லெவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஈகோ வச்சுதான் ஒவ்வொரு சப் கிளாஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பேஷண்டோட ஈகோ லெவல் என்ன அப்படிங்கறதும் தென் பேஷண்டோட சைக்கலாஜிக்கலோட இன்னர் ஏஜ் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த லொகேஷன் இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் ரெமடியை சூஸ் பண்ணி கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ல அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம பெத்தாலஜி வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். டோட்டலா 6 சப் கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொரு சப் கிளாஸஸ்லயுமே நான் சொன்ன மாதிரி ஊன் ஸ்டேஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்குமான ரெமடிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 சப் கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் 4 சப் கிளாஸஸ் ஃபெமினின் எலமெண்ட் டாமினன்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சப் கிளாஸ் நம்பர் 5 and 6 பார்த்தோம்னா மஸ்குலைன் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ நம்ம பிசிஓடி எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. சோ பிசிஓடிங்கிறது என்ன, ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் ஈஸ்ட்ரோஜனை விட கொஞ்சம் ஜாஸ்தியா காமிக்கும். சோ அப்படிங்கும்போது பெத்தாலஜிக்கு வந்துருவாங்க. பட் ஃபெமினின் எலமெண்ட் அந்த ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப குறைஞ்சிருக்கான கிடையாது, அது நார்மலா தான் இருக்கும். பட் அதை விட டெஸ்டோஸ்டரான் அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பெத்தாலஜி கிரியேட் ஆகும். சோ லைக்வைஸ் இங்க என்னன்னா ஃபெமினின் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் 4 காலம்ல டாமினன்டா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நைவா இருப்பாங்க. இங்க நேம் ஏன் நம்ம நைவ் பவர்லெஸ் மெக்னோலிடே நம்ம சொல்லிருக்கோம்னா ரொம்ப வெகுளித்தனமான ஒரு பர்சனா இருப்பாங்க, ஈஸியா ஏமாந்துருவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் சப் கிளாஸஸ்ல வருவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன கேஸ் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 29-30 அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு யங் மேன், ரிலீஜியஸ் கம்யூனிட்டி லைக் இப்போ ஒரு ஜீவிஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, யூதர்கள் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கம்யூனிட்டியில இருந்து வந்திருக்காரு. சோ அவருக்கு அட்டோபிக் டெர்மடைட்டிஸ். அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னா என்னன்னா ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு டிசார்டர். அதாவது ஜெனட்டிக்காவே புரோட்டீன்ல ஒரு மால் அலைன்மெண்ட் புரோட்டீன் மிஸ்லாஜ் ஆயிருக்கும். சோ அதனால என்ன ஆகும்னா ஸ்கின்ல அந்த மாய்ஸ்டர் டெண்டன்சி லாஸ் ஆயிரும். சோ அப்போ ஈஸியா டெண்டன்சி டு கெட் ட்ரை அப்படிங்கும்போது என்விரான்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஸ்கின் ஈஸியா அஃபெக்ட் ஆகி எரப்ஷன் அரௌண்ட் தி ஐஸ், மெயினா ஐஸ் சுத்தி எரப்ஷன்ஸ் பார்க்க முடியும். தென் பென்ஸ் லைக் எல்போ ஜாயிண்ட் பென்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு குட்டி குட்டி எரப்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். சோ இது அட்டோபிக் டெர்மடைட்டிஸோட ஒரு பிரசன்டேஷன். இது ஒரு ஆட்டோ இம்யூன் சொல்ல முடியாது, பட் புரோட்டீன் கொஞ்சம் லாஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும். சோ இந்த ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்காரு. சோ இவர் அஸ் அ சைல்டா இருக்கும்போது அந்த இடத்த விட்டு வேற ஒரு ஸ்பெயினுக்கு இமிகிரேட் ஆகிறாங்க, ஸ்பெயின். சோ அங்க போகும்போது அங்க ஒரு ரிலீஜியஸ் இதே ஜீவிஸ் கம்யூனிட்டியில தான் அவங்க இருக்கிறாங்க, போறாங்க. அங்க போய் இருக்கிற டைம்ல இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பிகாஸ் இவங்க ஒரு புவரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஃபேமிலி. சோ அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸால லைக் ஒரு ஃபுட்டா இருக்கலாம், கிளாத்ஸா இருக்கலாம், மணியா இருக்கலாம், இதெல்லாம் கொடுத்து அவங்கள சர்வே பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே அந்த பர்சனுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம செப்பரேட்டா இருக்கும், நம்ம அந்த கம்யூனிட்டில இருந்து நம்ம செப்பரேட் பண்ணப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அது இந்த பர்சன் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இல்ல, கொஞ்சம் ஒரு ஷேமா ஃபீல் பண்றாரு. எல்லாரும் அவங்களுக்கு தானே இவங்களுக்கு தானே கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு ஷேம்னஸ் இது எல்லாமே அந்த பர்சனுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சொசைட்டி மட்டும் இல்லாம இவரோட சொந்த ஃபேமிலிலயுமே கூட இவர் ஒரு பிளாக் ஷிப்பா ஃபீல் பண்றாரு. பிகாஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து லைஃப் மூவ் பண்ணி போயிட்டாங்க. பட் இவர்னால ஒரு 29 ஏஜ் ஆகியுமே அவர்னால அம்மாவை விட்டு செப்பரேட்டா போக முடியல. ஸ்டில் தேர் இஸ் நோ மேரேஜ், கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, செப்பரேட்டா ஆகல, அம்மா கூடவே தான் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. அட்டாச்டு ஃபீல். அவர் என்ன சொல்றாருன்னா ஐ எம் நாட் yet ரெடி டு ஸ்டார்ட் மை லைஃப். நான் இன்னும் என் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் ஆரம்பிக்கல, நான் விரும்பலைங்கிறத விட அது ஸ்டார்ட் பண்றதுக்கான டெண்டன்சி அவர்கிட்ட இல்ல. இது சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஐ எம் நாட் yet ரெடி அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோ நம்ம யோசிப்போம். நாட் yet ரெடி, நாட் yet டு பி, நாட் yet prepared yet அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோ. இது ஃபர்ஸ்ட் ரோ மீன் பண்ணி தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஸ்டில் அம்மாவை விட்டு வரல, அவர் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணல, ஃபெமினனோட இதுலதான் இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா அவரோட கெரியர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு பிடிக்காத ஒரு ஜாப்ல அவர் ஒர்க் பண்றாரு. அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக். சோ மியூசிக் அவர் நினைச்சா மியூசிக்ல அவர் போலாம். பட் டியூ டு பினான்சியல் ரீசன்னால அவர் பிடிக்காத ஒரு வேலையை செய்யறாரு.
தனக்கு பிடிச்சத பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம் இருக்கு. யூனிட்டி விட்டு செப்பரேட் ஆக அவருக்கு விருப்பம் இல்ல. அந்த ஒரு கம்யூனிட்டியில அவங்க கூட ஒன்றிணைஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எல்லாரும் இவங்க எல்லாருமே இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றது, இந்த ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்றது இது ரொம்ப ஷேமா வந்து நினைக்கிறாரு. இந்த ஒரு தீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் மீன் பண்ணுது. சோ இப்போ நம்ம டைரக்டா போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் அப்படின்னாவே யுனைட்டில இருந்து ஜஸ்ட் பார்ன், ஜஸ்ட் செப்பரேட் ஆகி வரக்கூடிய ஒரு பிளேஸ். சோ அப்போ அவங்களுக்கு வந்து வர பிடிக்காது. ஸ்டில் அந்த யுனைட்டிலேயே இருந்துக்கணும், அந்த யூனிவர்ஸோட ரொம்ப அட்டாச் ஆகி இருக்கணும். இந்த ஒன்னஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒன்னஸ்ல இருந்து செப்பரேட் ஆக அவருக்கு விருப்பம் இல்ல. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஈகோ லெவல் வந்து ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு. எப்போ வந்து அவர் செப்பரேட் ஆகுறாங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோ அண்ட் நெக்ஸ்ட் சப் கிளாஸஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு அந்த ஈகோ லெவல். இதே நீங்க 6th சப் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹை லெவல் ஈகோ இருப்பாங்க. இது 5th சப் கிளாஸ் பாத்துட்டீங்கன்னா இதேதான் ஹை ஈகோ லெவல் இருக்கும். நல்லாவே செப்பரேட் ஆயிருவாங்க. டாமினன்ஸ் அதிகமா இருக்கும், மஸ்குலின் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். சோ இங்க வந்து ஜஸ்ட் பாண்ட் வெரி பியூர், வெரி இம்மெச்சூர்னு சொல்லலாம். எமோஷனலா இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் வந்துட்டு லாஜிக் வைஸா யோசிக்க மாட்டாங்க. இந்த பேஷண்டே பாருங்க ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக், லாஜிக் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த ஆர்டிஸ்டிக் கண்ட்ரோல், அந்த ஃபெமினைன் இதோட இதுலதான் அவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதுதான் நிறைஞ்சிருக்கும் அவங்க கிட்ட. தென் இவங்க ஈஸி இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டுருவாங்க. எல்லா விஷயத்திலும் நம்ம டீட்டெயிலா ஒவ்வொன்னே பார்க்கலாம். ஈஸியா அவங்க இவங்களை டாமினேட் பண்ண முடியும். இவங்க தனியே இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. தே வாண்ட் டிபெண்டன்ட் தான் இங்க வந்து காமனா பார்க்க முடியும். அவங்க இந்த உலகத்தை பாக்குற விதம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஐடியலா இருக்கும். ரொம்ப ஒரு ஐடியலிஸ்டிக் நேச்சர். எல்லாருமே நேர்மையா இருக்கணும், இவங்க இருக்கிற மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அவங்க வந்து அதை மீட் பண்ணும்போது அது ஃபெயிலியர்ஸ் நிறைய வரும். சோ அதனாலதான் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமெடி ஒரு ஐடியலா இல்ல அப்படின்னா அவங்கள துரோகம் செஞ்ச மாதிரி, அவங்களுக்கு துரோகம் செஞ்சதான் அவங்க உணர்வாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஈகோ லெவல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு மைண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரொம்ப பிளர்ரா இருப்பாங்க, ரொம்ப வேக்கா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டால் நம்ம செய்யறோம், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, என்ன பண்ணிருப்போம், ஜஸ்ட் அதை எடுத்து தான் ஆரம்பிப்போம். அப்படிங்கும்போது அதுல ஒரு ஷேப் இருக்காது, அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. சோ அப்போ அவங்களோட மைண்ட் லெவல்லையும் அப்படிதான். எந்த ஒரு விஷயமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதனால நிறைய ஏடிடி கம்ப்ளைண்ட், அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் காலம்ல நம்ம காமனா பார்க்க முடியும். பவுண்டரிஸ் கிடையாது. பிகாஸ் ஜஸ்ட் பாண்ட். அந்த யுனைட்டில இருந்து இப்பதான், அந்த ஒன்னஸ்ல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க. அது ஜஸ்ட் பாண்ட். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்கின் இல்லாத ஒரு ஃபீலா இருக்கும். ஸ்கின் இல்ல அப்படின்னாவே இருக்க முடியுமா, வெளியே இருக்கிற எல்லாமே ஈஸியா உங்களை அஃபெக்ட் பண்ணிரும், ஈஸியா பெனிட்ரேட் ஆயிரும். இப்ப நான் சொன்ன எட்டோபிக் டெர்மடைட்டிஸ் கேஸ்ல என்னன்னா அந்த புரோட்டீன்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஈஸியா ஃப்ளூயிட் வந்து ஃபெமினல் எலிமெண்ட் வந்து ஈஸியா எவாப்ரேட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனஸ் வர ஆரம்பிக்குது, கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ லைக்வைஸ் ஸ்கின் இல்லாத ஒரு ஃபீலா இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா அவங்களால சால்வ் பண்ண முடியாது, எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆப்சென்ட் மைண்டட், அதான் ஏடிடி சொல்லியிருக்கோம். அட்டென்ஷன் இருக்காது, ஆப்சென்ட் மைண்டடா இருப்பாங்க. தென் நிறைய அடிக்ஷன் இருக்கும். அடிக்ஷன் நம்ம நிறைய ட்ரக்ஸ்ல பார்ப்போம், காமனா ஸ்டாஃபில பார்க்கலாம். அடிக்ஷன் எல்லாமே அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஈகோ லெவல் அங்க சிம்பிளா புரியணும் மாதிரி சொல்லணும்னா ஒரு ஹியூமன் கோல் அப்படின்னா கான்சியஸ்னஸ், ஒரு அவேரா இருக்கணும். அந்த அவேரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஃபுட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிடணும். செய்யற செயல்ல பிரசன்ட்ல இருக்கணும். பாஸ்ட்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல இருந்தாலும் ப்ராப்ளம் தான். பாஸ்ட்ல இருந்தோம்னா அப்கோர்ஸ் நிறைய ஃபியர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அது வந்து இதோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதே நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம யோசிக்கிறோம்னா ஆன்சைட்டி, அப்ரிஹென்ஷன் இதெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்க பிரசன்ட்ல இல்லாம இருக்கும்போது அவங்களோட எவல்யூஷன் இங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் காலமோட எவல்யூஷன் ஸ்டாப் ஆயிடும். சோ அவங்களுக்கு பெத்தாலஜி இதுல இருந்து தான் வந்து அரைஸ் ஆகுது. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஏடிடில ஃப்ளோட்டிங் சென்சேஷனும் அவங்களுக்கு பார்க்க முடியும். நக்ஸ் மஸ்கட்டால இருந்து ஓபிஎம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளோட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும். ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க, ரொம்ப ட்ரீமி ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. இந்த அவேர்னஸ் தான் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடும். சோ அப்போ நிறைய ப்ராப்ளம்க்கு உள்ளாகுறாங்க. இதனால நிறைய அன்எக்ஸ்பிளைன்ட் ஆன்சைட்டிஸ் அண்ட் ஃபியர். அப்போனேட் எடுத்துக்கோங்க, தே ஆர் அஃப்ரைட் அண்ட் ஃபியர் டு கிராஸ் தி ரோடு. க்ரௌடட் பிளேசஸ்க்கு போக பிடிக்காது, ரோட் கிராஸ் பண்றதுக்கு பயம், ஃபியூச்சர் நினைச்சு பயம், ஃபியர் ஆஃப் டெத் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிரசன்ட்ல அவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இது ஃபுல்லாமே இது பாஸ்ட் அல்லது ஃபியூச்சரை பத்தின ஒரு தாட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஈகோ இமிச்சுரா இருக்கு. இதுக்கு ரீசன்
இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பைப்பர் மெத்தஸ்டிகம் பார்த்தோம் அப்படின்னா குளூட்டனி நம்ம பார்க்க முடியும். இந்த ஈகோ வீக்கா இருக்கறனால எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரு எமோஷன் வந்து ஹோல்டு பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் கூட இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல இருக்காது. வெசல் இருக்கு அப்படின்னா அதுல வாட்டர் நம்ம ஊத்துறோம்னா அது வெசல் கண்டெயின் பண்ணாதான் அது நிக்கும். அதுல ஒரு ஹோல் ஏதாவது இருந்ததுன்னா அது ஈஸியா போயிடும் இல்லைங்களா? ஸோ லைக் வைஸ் உங்களுக்கு மைண்ட் லெவலும் சரி பிசிக்கல் லெவலும் சரி அந்த வெசல் வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் ஆன்சைட்டி மைண்ட் லெவல் வீக்கா இருக்கறனால ஆன்சைட்டி பார்க்க முடியும் அக்கோனைட்ல. தென் பைப்பர் மெத்ஸ்டிகம்ல வந்து பார்த்தோம்னா குளூட்டனி. குளூட்டனி அப்படின்னா அதிகமா சாப்பிடுவாங்க. அன்கன்ட்ரோல்டு டிசைர் டு ஈட். இதெல்லாமே இட்டோட கண்ட்ரோல் தான். இட்டோட கண்ட்ரோல்ல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோட்டஸ். லோட்டஸ் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா ஒரு லிமிட் வரம்பு மீறி ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசைர் வந்து இருக்கும். தென் ஸ்டாஃபில பாக்குற மாதிரி ஒரு அடிக்டிவ் டெண்டன்சியும் நம்ம நிறைய இருக்கும். ஸ்டாஃபில இருக்கும் அடிக்டிவ் டெண்டன்சி. தென் இவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. சொல்றாங்க இல்லையா, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால தாங்கிக்க முடியாது. பிகாஸ் வெசல் அங்குல there is no vessel to contain that particular thing. சோ பவுண்டரிஸ் எல்லாம் அங்க வீக்கா இருக்கும். ஈஸியா அவங்கள வயலேட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலர்ஜி கம்ப்ளைண்ட்ல சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வந்துடும். ஈஸியா அவங்கள வந்து பேரியர் கிராஸ் பண்ண முடியும். இந்த அலர்ஜி இந்த சென்சிட்டிவிட்டி இதெல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். இதே இது நம்ம லாஸ்ட் சப் கிளாஸ்லயும் நம்ம பார்ப்போம். அது டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நம்ம டோட்டாலிட்டி தான் நம்ம பார்த்து நம்ம மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல டோட்டாலிட்டி மேக்ஸிமம் அந்த மெயின் தீம் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள். சோ நான் சொல்ற எல்லா விஷயமே ஃபுல்லா மைக்கேல் ஆக்கிரோட ஒன்று சாடல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்றோம். என்னன்னா இப்போ அந்த பேரியர் ஈஸியா கிராஸ் ஆகும்போது பிகாஸ் த ஸ்கின் நோ ஸ்கின் அப்படின்னு என்னவா இருக்கும்? இந்த ஒரு ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா அதிகமான ஃப்ளூயிட் வந்து ஃபெமினின் எலமெண்ட் ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ அப்போ ஃப்ளூயிட் வந்து எக்ஸஸா வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். செக்ரீட் ஆகிற ஃப்ளூயிடுமே பாடியில கண்டெயின் பண்ண முடியாது. இந்த வெசல் வந்து வீக்கா இருக்கும். சோ அதனாலதான் நம்ம போடோஃபைலம்ல பாக்குறோம் டயரியா. அலர்ஜி அண்ட் டயரியா வந்து நம்ம போடோஃபைலம்ல பார்ப்போம். போடோஃபைலம் டயரியா தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரொஃபியூஸா இருக்கும். தென் சின்னமான்ல வந்து பார்த்தோம்னா ப்ளீடிங் ஹெமரேஜ் ஆஃப் யூட்ரஸ்ல வரக்கூடிய ஹெமரேஜஸ்க்கு நம்ம சின்னமான் கொடுப்போம். தென் பிகாஸ் பிளட் வெசல்னால அந்த ஃப்ளூயிட கண்டெயின் பண்றதுக்கான ஒரு டெண்டன்சி இல்ல. பிகாஸ் ஈகோ இஸ் வெரி வீக். நெக்ஸ்ட் இதனால நிறைய யூட்ரைன் ப்ராப்ளம் வந்து வருது. அபார்ஷன் அதேதான். யூட்ரஸ்னால ஒரு பேபி ஹோல்டு பண்றதுக்கு முடியல ஈஸிலி. இது டெண்டன்சி டு கெட் அபார்ஷன். மெயினான ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா சசாப்ரஸ், அரிஸ்டலோக்கியா, இந்த மாதிரி ஃபியூ ட்ரக்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேம்பர் வந்து நம்ம எல்லாமே இப்போ நம்ம கோவிட்ல யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? சோ கேம்பரோட மெயின் கீனோட் சிம்டம் என்ன அப்படின்னா கொலாப்ஸ் வித் கோல்ட்னஸ் வந்து இருக்கும். இப்போ எப்படின்னா டயரியா அதிகமா ப்ரொஃபியூஸ் டயரியா ஆகி ஹைப்போவாலமிக் ஷாக் போயிருவாங்க. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியில டீஹைட்ரேஷன் அதிகமாகி ஷாக்கு போகும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் பெத்தாலஜி இண்டிகேட் ஆயிருக்கு அப்படின்னா அது கேம்பர் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ரோ ரெமடி. ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல செகண்ட் ரோ ரெமடி. உங்களுக்கு வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ரெமடி. அது ஒரு பனி பிரதேசத்துல ஒரு காஷ்மீர் மாதிரியான ஒரு இடத்துல தனியா அவங்களை விட்டுட்டு போயிட்டா எந்த ஒரு ஷெல்டர் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா? நம்ம தனியா இருக்கோம், யார் நம்மளை ஃபுட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைவலே அங்க கொஸ்டினா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை யோசிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு தீம் தான். அதனாலதான் கோவிட் சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே போகவே பயப்படுவோம். வெளியே போனா இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ, ஈஸியா நம்ம டெட் ஆக வாய்ப்பு இருக்கு. தனியா ரூம்ல இருக்கிறது ஒரு கஷ்டம் இருக்கும். ஃபியர் அலோன் தனியா இருக்கிறதுக்கு ஒரு பயம். இது எல்லாமே இந்த காலம்ல வரக்கூடிய ஒரு தீமா இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மைண்ட்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேப் கிடையாது. நோ ஷேப். ரொம்ப ஒரு அமார்பஸ் சொல்லுவாங்க. ஷேப் கிடையாது. சோ அதனாலதான் வந்து ட்ரக் லைக் கிளமாட்டிஸ், ஹெலிபோரஸ், ஓபியம், ரெனன்பிளஸ் பல்போசா, நக்ஸ்மோஸ்கெட்டா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காலம் ட்ரக்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு சிச்சுவேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ஃபிளைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த அட்ரினலின் ரியாக்ஷன் அவனால ஃபேஸ் பண்றது ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அல்லது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மைண்ட் லெவலா இருக்கட்டும், எமோஷனல் லெவலா இருக்கட்டும், பிசிக்கல் லெவலா இருக்கட்டும், தேர் இஸ் நோ வெசல் டு கண்டெயின். அது வச்சுக்கிறதுக்கான டெண்டன்சி கிடையாது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கோனைட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாமே ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் படக்கூடிய பீப்புள். அப்போ ஒவ்வொரு ட்ரக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஈஸி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. ஸோ அக்கோனைட் எதுல ஈஸி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்கன்னா ஃப்ரைட்டனிங் ஈவெண்ட்ஸ். ஈவன் ஓபியம் வந்து லாஸ்ட் ரெமடி, ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய ரெமடி நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம்.
அக்கோனைட் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6 ரெனல் பிளேஸ் ஆர்டர், சைல்ட்ஹுட் ஏஜ்ல அடலசன் ஏஜ்ல பார்க்கக்கூடிய ரெமடி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைட்டனிங் ஈவெண்ட்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாங்க, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஈகோ வந்து இம்மெச்சூரா இருக்கும். ஈஸி இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அந்த விஷயத்துல. இதே ஸ்டாபிஸ் ஆகிற எதுல வீக்கா இருப்பாங்க, எதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆவாங்கன்னா, ஈஸியா ஒரு அவங்கள யாராவது சொல்லிட்டாங்களோ, ரொம்ப வெக்ஸேஷன், இண்டிக்னேஷன், இதுல வந்து அவங்க ஈஸியா அஃபெக்ட் ஆயிருவாங்க. இதுல ஈஸி இன்ஃபுளுயன்ஸ் ஆக முடியும். அதே மாதிரி பல்சாட்டிலா அண்ட் ஹெராயின், இதுவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல் பீப்புள். இப்போ பல்சாட்டிலா ஒய்ஃப்க்கு நக்ஸ்வாமிகா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ்ஃபுல் பீப்புள்னால இவங்க ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும். ஹெராயினும் அதே மாதிரி தான். தென் சாங்குனேரியா வந்து பார்த்தோம்னா, சாங்குனேரியாவும் அண்ட் கோக்லஸ் போத் ரெமடிஸ் பார்த்தோம்னா ஒரு ரூப்ரிக் இருக்கும். ரெகக்னைஸ் எவ்ரிதிங் பட் கெனாட் மூவ். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம சாங்குனேரியால நம்ம சொல்லியிருப்போம். சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த மதர் இன்லா டாட்டர் இன்லா இஷ்யூ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ லைக் கோக்லஸ்லயே அந்த மாதிரி ஒரு தீம் இருக்கும். இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீக் ஈகோனாலதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சாலும் அதை மூவ் பண்ண முடியாது, அதனால ஹெல்ப்லெஸ் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதுல ஃபியூ ரெமடிஸ், குரூப் ஆஃப் ரெமடிஸ் லைக் செலிடோனியம், கேம்பர், ஹெலிபோரஸ், பல்சாட்டிலா, ஸ்டாபிஸ் ஆக்ரியா, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஹெல்ப்லெஸ் ஃபீல், என்ன பண்றதுனே தெரியாது, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரெமடிஸ்ல நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க மைண்ட் லெவல்ல பேரலைஸ் ஆயிட்டாங்க. மைண்ட் லெவல்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம பேரலைஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம சாங்கினேரியா யோசிப்போம். இதுவே பிசிக்கல் லெவல்ல பேரலைஸ் ஆயிட்டாங்கன்னா ஓபிஎம் வந்து நம்ம யோசிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு தே வாண்ட் டு பி வித்தின் அ கம்யூனிட்டி. இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் கேஸ். கம்யூனிட்டிக்குள்ள இருந்தாதான் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கும். டிபெண்டன்சி வந்து எதிர்பார்ப்பாங்க. சரி, இப்போ இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, ரொம்ப நெய்வான பர்சனா இருக்காங்க, ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்காங்க. அப்போ எப்படி இவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க? லைஃப் வாழ்ந்துதான் ஆகணும் இல்லைங்களா. சோ அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதுக்கு எப்படி? பை மீன்ஸ் ஆஃப் டிசெப்ஷன். இப்போ நம்ம கேஸ் வந்து நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க, அவங்க பொய் சொல்ற டைப் அப்படின்னாவே நம்ம இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 4 சப் கிளாஸ்ல நம்ம முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் த ரீசன் பிஹைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பல்செட்டிலா வந்து நக்ஸ்வாமிகா மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது நிறைய பொய் சொல்ல வேண்டியது வரும். ஸோ டிசெப்ஷன், லைஸ், ஓபிஎம். ஓபிஎம் ஏன் இங்க வருதுன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டியது வரும். இதுவே வந்து மத்தவங்களை சீட் பண்ணணும், மத்தவங்கள வந்து நம்ம அவங்க இவங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைச்சு பண்றதெல்லாம் வேற சப் கிளாஸ் வரும். பட் லைஃப், ஓபிஎம் ஏன் வந்து ஒரு பொய் சொல்ற பையனுக்கு ஏன் ஓபிஎம் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றான்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க பசங்க வந்து ரொம்ப பொய் சொல்றாங்க. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு பேசும்போதுதான் தெரியும் அந்த சைல்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைன்னா எங்க அப்பா என்ன அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இது இருக்கும், வாழணும் அப்படிங்கறதுக்காக அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது பொய் தான். நெக்ஸ்ட் வந்து இது கிருஷ்ணமூர்த்தி அவருங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரெசிவ் பீப்புளுக்கு கூட பல்சாட்டிலா வரும், ட்ரிக்கி பிசினஸ் மேனுக்கு கூட பல்சாட்டிலா வரும். ஏன்னா இன் ஆர்டர் டு அடாப்ட் சிச்சுவேஷன், ஒரு ட்ரிக்கி பிசினஸ் பீப்புள் வந்து பல்செட்ல இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா இருக்கலாம். அந்த பல்செட்ல இருக்கிறதுனாலதான் அந்த பிசினஸ் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அது வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அட்ஜஸ்ட் பண்றா, இப்போ நிறைய பாக்குறோம் இல்லைங்களா, ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து சமாதானம் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பல்சட்டிலாவா தான் இருப்பாங்க. இது ஒர்க்கர்ஸ் நானான்னு சொல்லி ஈகோ பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல பிசினஸ் ரன் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. சோ ட்ரிக்கி பிசினஸ் மேன் அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல வர்றாங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கும். போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இந்த ரீசன் பிகைன் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது இந்த ஒரு வீக் ஈகோனாலதான் நம்ம பார்க்க முடியும். இதனால அவங்க ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி வந்து ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நான் சொன்ன மாதிரி பொய் சொல்றது அந்த மாதிரி. பல்சாட்டிலா மட்டும் இல்ல, செலிடோனியமும் கூட நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பல்சாட்டிலா வந்து கண்ட்ரோலும் ஆவாங்க, இவங்களும் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா இந்த ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற ஒரு ரீசன் தான். ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்கும். எப்படின்னா பேப்பர்ல லிஸ்ட் போட்டு கொண்டு வருவாங்க, நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் போது மறந்துடுவாங்க, எங்க மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஃபியர் வந்து இருக்கும். தன்னை மீறி எதுவும் சொல்லாம விட்டுருவோமோ அப்படிங்கிற ஃபியரும் இருக்கும். இதே ஸ்டாஃபில பார்த்தோம்னா ரொம்ப சப்ரஸ்ட் டைப் தான் ஸ்டாஃப் ஆக்ரியா. இப்ப அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன் ஆங்கரை, என்னைக்கு பர்ஸ்ட் அவுட் ஆவன்னு எனக்கு தெரியல. ஈகோ ரொம்ப வீக்கா இருக்கு. ஈஸியா இட்ல இருந்து அவங்களால இட்டோட ஆதிக்கம் அதோட இதை காமிக்க முடியும். சோ அப்ப அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும், ஏதாவது நான் என்ன மறந்து நான் கத்திருக்கணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபியர் ஆஃப்
லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இங்க நம்ம காமனா பார்க்க முடியும். இங்க ஸ்கின் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நோ ஸ்கின் அப்படிங்கும் போது யார் வெரி சென்சிட்டிவா இருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கலாம். இதே நாய்ஸ்க்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்காங்கன்னா நம்ம ஓபிஎம் அண்ட் அசாரம் வந்து யோசிக்கலாம். ஓபிஎம் தெரியும், ஒரு சர்ச் பெல், அத சவுண்ட் கேட்டு தூக்கத்துல இருந்து விழிச்சிருவாங்க 4 o'clock 5 o'clock. அதே மாதிரி பெயினுக்கு ஓவர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா அக்கோனைட், அப்கோர்ஸ் சாமமில்லா, அது ரீசன் வேறையா இருக்கும், 6 சப் கிளாஸ்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா ஸ்கின் ஈஸியா உங்களை பென்ட்ரேட் பண்ணப்படும், அதனால ஓவர் சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த பெயினுக்கு அக்கோனைட் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் ஓவர் சென்சிட்டிவிட்டி டு லைட். லைட்டுக்கு ஏன் ஓவர் சென்சிட்டிவ் ஆகுறாங்க, வீக் ஈகோனாலதான். சோ அப்போ ஈஸியா ஒரு ஹெட்ஏக் வர ஆரம்பிச்சிடும். சோ ஓவர் சென்சிட்டிவிட்டி டு லைட்டுக்கு சாங்குனரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி மைக்ரேனுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷனுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஈஸியா எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுல சாங்குனரியாவும் வரும், ஸ்டாபிஸ் ஆக்ரியாவும் வரும். நெக்ஸ்ட் 4, 5, 6 ஆர்டர் ரோஸ்ல நம்ம பார்ப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, வாண்ட் டு பி அன் ஐடியல் வேர்ல்டு, உலகத்தை ரொம்ப யதார்த்தமா நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் அதை எதிர்பார்க்கறதும் செய்யறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அப்படி இருப்பாங்களா லைஃப் உலகத்துல சுத்தி இருக்க சொசைட்டி அப்படி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப ஈஸியா அவங்க கூட மோதி அவங்க டிசப்பாயின்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க. ஹைட்ராஸ்டிஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ராஸ்டிஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது லிவர் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் நமக்கு கொடுப்போம். மோஸ்ட்லி லிவர் கார்சினோமாக்கு நம்ம கொடுப்போம், ஹெபடோசெல்லர் கார்சினோமாக்கு கொடுப்போம். அதோட மைண்ட் லெவல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒய்ஃப் வந்துட்டு பிஃபோர் மேரேஜே வந்து இவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கிற விஷயம் இந்த கம்ப்ளைண்ட் போறாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராஸ்டிஸ் தான். ரொம்ப நம்பிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இவங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, முதல்ல இது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் போவாங்க. சோ இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஹைட்ராஸ்டிஸ். லைக்வைஸ் ஒவ்வொரு ட்ரக்லயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது ஈஸியா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு. எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் பிகைன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஒரு ரொம்ப நெய்வ்னஸ், எல்லாத்தையும் ரொம்ப வெகுளித்தனமா ரொம்ப நல்லவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்பிடுவாங்க. இது எல்லாமே வரும், எல்லா ட்ரக்குமே வரும். அக்கோனைட்ல இருந்து டேக் ரெனன் பிளேஸ் ஆர்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்குமே இந்த இன்ஜஸ்டிஸ் ப்ராப்ளமா வரும். நெக்ஸ்ட் இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த அன்கான்சியஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்க பிரசன்ட்ல இருந்தாங்கன்னா அந்த கான்சியஸா அவங்க அவேரா மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க, என்ன செய்யறோங்கிறது தெரியும். இட் நாட் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கான்சியஸ் நம்ம கவனிக்க முடியும். அப்கோர்ஸ் அது நமக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது நமக்கு அது தெரிய வரும். அந்த கான்சியஸையும் இப்ப நான் சொல்லக்கூடிய கான்சியஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு விஷயத்த நம்ம செய்யறது ரொம்ப அவேரா செய்யறதா இங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த அன்கான்சியஸ் கண்ட்ரோல்ல தான் இவங்க மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் இருப்பாங்க. அன்கான்சியஸ் கண்ட்ரோல்ங்கிறது இதோட கண்ட்ரோல். ஸோ நிறைய கிளையர்வயன்ஸ் முன்னாடி நடக்க போற விஷயத்த முன்னாடி தெரியறது. தென் சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம ஞாபகங்கள், அவங்க ட்ரீம்ல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ட்ரீம்ல இருக்காங்களா இல்ல லைவா இருக்காங்க, கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு அன்கான்சியஸ் கண்ட்ரோல் இருக்கனால கேம்பருமே வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றதா இருக்கட்டும். செலிடோனியம், ஓபியம், இதெல்லாமே மேஜர் இந்த இதோட கண்ட்ரோல், அன்கான்சியஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க எல்லாம் ப்ராப்ளம்க்கு உள்ளாகுறாங்க. தென் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு ஜேர்னி எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் இந்த யூனிட்டில இருந்து செப்பரேட் ஆகுது. அது ஸ்டார்டிங் ஒரு ரோஸ்ல, சைல்ட்ஹுட் ரோஸ்ல, இயர்லி சைல்ட்ஹுட் ரோஸ்ல, ஹோம் ஸ்டேஜ், இன்ஃபான்சி, டாய்லெட் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இயர்லியரா இருக்கும். பட் இதுவே அந்த ஹூ ஐ எம் அப்படிங்கிற கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கும், என்னன்னே தெரியாது. இதுவே அந்த காலமோட லாஸ்ட் ரோ ஓல்டேஜ் வர வர ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பட் அடுத்து மூவ் ஆக முடியாது. அதுதான் நம்ம லாஸ்ட் ஓல்டேஜோட ஒரு தீமா பார்த்திருப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பட் கேனாட் மூவ். புரிஞ்சுக்க முடியுது, நான் இதுதான் பண்ணிருக்கேன், இந்த இதுதான் தெரியுது, பட் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈகோ வந்து ஓரளவுக்கு துளிர்த்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு, பட் ஸ்டில் மூவ்மெண்ட் இல்ல, ஸ்டேட்டிக். அதே யூனிட்டியோட இதுலதான் கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த ஒரு எட்ஜ்ல தான் அது இருக்கு. நம்ம செகண்ட் சப் கிளாஸ்ல இருந்து தான் ஈகோ வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல அதனால செப்பரேட் பண்ண முடியாது. பட் அதுக்கு ரோ கீழே போக போக அந்த இன்னர் ஏஜ்ல இருந்து நம்ம கீழே போக போக ஓல்ட் ஏஜ் வரைக்கும் பார்த்தோம். மெயினா அதோட டேர்னிங் பாயிண்ட் அடலசன்ஸ்ல தெரியும். அடலசன் ஏஜ்ல இருந்து மெச்சூர் அடல்ட், யங் அடல்ட், மெச்சூர் அடல்ட், தென் ஓல்ட் ஏஜ்ல போக போக அது வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதாவது இன்னர் ஏஜோட இதை கனெக்ட் பண்றோம் நம்ம. அப்படி பண்ணும்போது இதை கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் கேனாட் மூவ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. அதாவது பேரலைஸ் வந்து வருது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது பட் மூவ் பண்ண முடியல, பேரலைசிஸ். மணி கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பினான்சியலா வீக்கா இருப்பாங்க, அல்லது நிறைய பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க. ஆனா ஈஸியா அடோனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அடோனிஸ் வெர்னாலிஸ், கார்டியக் ரெமடி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பணம் இருக்கும்.
அதை வச்சு பிசினஸ் பண்ண தெரியாது, ஈஸியா லூஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் அடோனிஸ்லயும் நம்ம பார்ப்போம். ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் கூட இருக்கு அடோனிஸ்ல, இந்த மாதிரி ஒரு கேஸ் எக்ஸாம்பிள். அவங்களால அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது, கையில கொடுத்தாலும் அதை கரெக்டா பண்ண மாட்டாங்க. ஒரு கேஸ் பெர்பரிஸ் கேஸ் கூட ப்ரீவியஸா ஷேர் பண்ணிருக்கோம். என்னன்னா அந்த கேஸ்ல வந்துட்டு சுகர் லெவல் இருக்கு, அவர்னால அடுத்தடுத்து பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டே இருப்பாரு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாது, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஏதோ ரீசன்னால ஃபெயில் ஆயிரும். சோ அந்த மாதிரி ஒரு பினான்சியல் அவங்க உள்ள மாட்டிட்டு வெளியே வர முடியாம இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க ரொம்ப நெய்வா எல்லாத்தையும் எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா. அப்ப எதிர்பார்க்கும் போது அதை வெர்பலைஸ் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் வரும். இவங்களோட ஈகோ லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வெர்பலைஸ் பண்ணுவாங்க, சரியா சொல்ல மாட்டாங்க. பேசும்போது நம்ம கிட்ட பேஷண்ட் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து பேசும்போதே ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு எதுவும் போவாங்க. ஆனா நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இதை ஏன் இந்த பக்கம் வந்தனே தெரியல, நான் இப்படிதான் டாக்டர் நான் பேசுவேன், ஆனா நான் எங்கேயோ போயிடுது, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. ஒரு ஷேப் உள்ள கொண்டு வர முடியாது அவங்கள, கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும், எப்படி போனேன்னு தெரியாது. சோ அதனால அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க அந்த அதர் கூட கம்யூனிகேஷன் வரும்போது சொல்ல முடியாம, சொல்ல தெரியாம மிஸ்கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கலாம். தென் இவங்க வந்து ரொம்ப வீக் ஈகோ பீப்புள் அப்படிங்கறனால தே சர்ச் ஃபார் தி ஸ்ட்ராங் ஒன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் இருக்கிற எல்லா ரெமடிஸுமே அந்த டிபெண்டன்சி வந்து இருக்கதான் செய்யும். அதனாலதான் பல்ஸ் சர்க்கிள் வந்து பாத்தோம்னா தே கிரேவ் ஃபார் அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, தன்னை பார்க்கணும், தான் கூட பேசணும். இது வந்து பல்சட்ல ரொம்ப விரும்புவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லியர் சைல்ட்ஹுட் ரோஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோலே இருக்காது, அடலசென்ட்ல இருந்தா கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு வருவாங்க. அதனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்மே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 ரோஸ்ல மெயினா இந்த லோட்டஸ், தென் நியூஃபர் லூட்டியம், சின்னமான், கியூபிபா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா செக்ஷுவாலிட்டி வந்து அன்கவர்னபிளா இருக்கும், அவர் கண்ட்ரோல் இருக்காது, இதோடது ரொம்ப அதிகமா இருக்கும். இன்டிஸ்கிரிமினேட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருத்தர் கூட மட்டும் இருக்காது, ரிசர்ச் ஃபார் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா அதிகமா இருக்கிறது கிடையாது, இது வந்து ஈகோ ரொம்ப வீக்கா இருக்கு, என்ன பண்றேன்னு அவங்களுக்கே தெரியாது, நான் தான் பண்றது வந்து ஒரு தப்புங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நைவா இருப்பாங்க. இதே அடலசன்ட் ஏஜ்க்கு அப்புறம் நீங்க அடலசன்ட் ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா லாங்கிங் ஃபார் ஐடியல் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு மெச்சூர் வந்துரும். நான் சொன்ன ஹைட்ராஸ்டிஸ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமா எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை அப்படின்னு தெரியும் போது அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளாவாங்க. அந்த மாதிரி விமனுக்கு ஒரு லிகோரியா கம்ப்ளைண்ட்டோ இல்ல ஒரு லிவர் கம்ப்ளைண்ட், கேன்சர், லிவர் கேன்சர், அந்த டிஸ்சார்ஜ் வந்து இந்த ரோப்பி, ஸ்டிஞ்சி அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா ஹைட்ராஸ்டிஸ் மாதிரியான ஒரு பிக்சரே நமக்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அதான் நான் சொன்ன மாதிரி செக்ஷுவாலிட்டி இம்மெச்சூரா இருக்கும்போது லோட்டஸ், பைப்பர் மெத்திஸ்டிகம் இவங்க எல்லாமே வருவாங்க. பைப்பர் மெத்திஸ்டிகம் வந்து நம்ம வேற எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, பைப்பர் மெத்திஸ்டிகம் எப்பயுமே இந்த பிளஸர் ஷீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு ரெமெடி. சோ இவங்க எல்லாமே பிளஷர், ஏதோ ஒரு விஷயத்துல வாழ்க்கையில எனக்கு பிளஷரே இல்ல, ஒரு எதுலயும் ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸா நம்ம வேற என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம 6th சப் கிளாஸ்ல யங்கர் ஸ்டேஜ்ல லேபியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா அதுக்குரிய எல்லா ரெமடிஸுமே வந்து பார்த்தோம்னா இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கைய ரொம்ப அபரிவிதமா அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. செகண்ட் ரோ ரெமடிஸ் எடுத்துட்டோம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அதாவது ஃபுட்டு, ஒரு குழந்தை எவ்வளவு சாப்பிட முடியும், அது பசி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அழுகை, பசி இல்ல போயிருச்சுன்னா அது மறந்துடும், அதோட மறந்துடுவாங்க, அது எல்லாருமே அப்படிதான். சோ அது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பட் ஹியர் இந்த லேபியல்ஸ் ஆர்டர்ல யங்கர் ஸ்டேஜ்ல வாழ்க்கைய அபரிவிதமா அனுபவிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் அதுல ஒரு சந்தோஷம் வந்து பத்தாது. ஸ்டில் மூவ் ஆன், கோயிங் ஆன், சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சிங்ல வந்து இது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வீக் ஈகோ இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய செக்ஷுவாலிட்டியில ப்ராப்ளம் வரும். அப்போ எக்ஸசிவ் மாஸ்டிபேஷன் லைக் ஸ்டாப்சேக்ரியா, போடோஃபைலம், ஓபியம், நக்ஸ்மோஸ்கிட்டா, கேம்பர் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா இந்த வகையான ஒரு இதை பார்ப்போம். இது அதிகமாகும் போது பிகாஸ் வெசல் அங்க வீக்கா இருக்கு, அதை கண்டெயின் பண்றதுக்கான டெண்டன்சி கிடையாது. இது ரொம்ப அதிகமாகும் போது லேக் ஆஃப் செக்ஷுவல் டிசைரும் வர ஆரம்பிக்கும். ஸோ அவர்ஷன் டு காஷனும் வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிலீஜியன்ல ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் எப்படி இருப்பாங்கன்னா அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு. அதனால ஃபுல்லா அதுல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு பி ரீயூனைட் தானே. ஸோ அதனால ஒரு அந்த பிரேயர், அந்த காக்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அவங்க டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒன்லி அந்த கோல் ஓரியன்ட், ஸ்பெசிபிக்கா வேற எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க 5th சப் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா ரூல் பேஸ்ட் ஆட்டிடியூட் வந்து இருக்கும்.
நிறைய ரூல் பேஸ்ட் ஆட்டிடியூட், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து நம்ம அந்த 5th சப் கிளாஸ்ல பார்க்க முடியும். பட் இதே வந்து எந்த ஒரு கில்ட்டும் எந்த ஒரு டாக்மாஸ் எதுவுமே இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்க்கு இருக்காது. ஆனா 5th சப் கிளாஸ்ல நம்ம அதை பார்ப்போம். காமனாவே இது நான் பண்ணல, எனக்கு அது குற்ற உணர்வா இருக்குங்கிற ஃபீல் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் த பியூர் லவ், அது மட்டும்தான். எந்த ஒரு கில்ட்டும் இருக்காது, எந்த ஒரு டாக்மாக்குள்ளயும் அவங்க இருக்க மாட்டாங்க. இது வந்து 5th சப் கிளாஸ் வந்து இது ஒரு திருப்தி இல்லாதனாலதான் 5th சப் கிளாஸ்ல நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த அட்டிடியூட், அந்த ரூல் பேஸ்ட் அட்டிடியூட் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஹியர் இங்க வந்து ஒன்லி ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல எங்கேஜ் ஆவாங்க ஒரு திறமை வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இருக்காது. ஸோ இவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு காமன் தீம். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த ட்ரக்ல ஏன் இந்த தீம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப சின்னமான்ல ஏன் ஹெமரேஜ் வந்திருக்கு, கேம்பர்ல ஏன் அந்த ஹெல்ப்லெஸ் ஃபீல் வந்து வந்திருக்கு, ஒவ்வொரு ட்ரக்லயும் இந்த ரீசன் பிஹைண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு ட்ரக்கை மக்கப் பண்றதுனால நமக்கு கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை. அது நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் நம்ம ட்ரக்ஸ் நம்ம ஒவ்வொரு ட்ரக்கா நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு அந்த தீம் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 50% கேசஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த ஒரு தீம் பேஸ்டா நம்ம பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்க முடியும். பட் எல்லா கேஸ்லயும் இது சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறவும் முடியாது. கேஸ்ல கிடைக்கிறத வச்சுதான் நம்ம வந்து நம்ம உள்ள போக முடியும். நமக்கு பிசிக்கல் லெவல்லயே ஒரு நல்ல ஒரு பிக்யூஆர்எஸோ எடுத்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் அந்த ட்ரக் கொடுத்து அந்த கேஸ்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா தான் நம்ம ரீஅனலைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ டாக்டர்ஸ்.